லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சு வீடியோ பாருங்கள். வாங்க இன்னைக்கு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய 4 மாடுகளோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். 4 மாடுகளும் ஒரே இடத்துல இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. நல்ல சைஸில் இருக்கக்கூடிய மாடுகள், அதிக கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள், நல்ல குவாலிட்டிலையும் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாடுகளோட டீட்டெயிலை ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். மாடுகள் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். நான் ஒரு பண்ணை வச்சிருக்கேன், 4 மாடுகள் தேவைப்படுது அப்படின்றவங்களும் கண்டிப்பாக இந்த மாடுகளை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். வியாபாரிகள் விவசாயிகளா இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு மாடு 2 மாடு தேவைப்படுது அப்படின்னாலும் அவங்களுமே இந்த மாட்டை வந்து எடுத்துக்கலாம். நல்ல கலர் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாடுகளும் இருக்கு, ஜெர்சி மாடுகளும் இருக்கு. மாடுகளோட ஃபுல் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஒவ்வொரு மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடு, ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல வாட்ட சாட்டமாக இருக்கக்கூடிய மாடு, நல்ல கலர் பேட்சில் இருக்கக்கூடிய மாடுங்க. நல்ல கொம்பு லட்சணமும் மாட்டுக்கிட்ட வந்து இருக்கு. முகலட்சணமான மாடுங்க, சுழி சுத்தம் கொண்ட மாடு, மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஈஸியாக அடாப்ட் ஆகிக்கும். கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 23 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. ஏன்னா மாடு வந்து நல்ல ஹைட் வெயிட்ல நல்ல பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய மாடா இருக்கு. நல்ல ரோஸ் காம்புலையும் இருக்குங்க, ஹெச்எஃப் காம்பும் இருக்கு. மாட்டுக்கு அங்கங்க மடியில வந்து பார்த்தோம்னா கருப்பு கலரும் வெள்ளையும் கலந்த மாதிரி தான் இருக்கு. மாட்டுக்கு வந்து மடி பாருங்க, ரெட்டை வரி மடி வந்து எடுத்திருக்கு. காம்பு வளமும் இருக்கு, மடி வளமும் இருக்கு. மாடும் நல்ல வளமான மாடா தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 9 மாத சினையா இருக்கு. கன்று போடுறதுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு 10 நாள் வரைக்கும் டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. நல்ல தோல் பாலிஷ்ல, நல்ல கொம்பு குறியில வந்து பார்த்தோம்னா மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. 10 நாள்ல கன்று போட்டுடும். 23 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம். ஆல் ஓவர் த தமிழ்நாடு எங்க கேட்டாலும் டெலிவரியும் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. சஞ்சய் என்பவருக்கு இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு ஹெச்எஃப் மாடு வேணும், கொஞ்சம் கிராஸ் பிரீட்ல இருக்கணும், எல்லா கிளைமேட் கண்டிஷனுக்கும் ஏரியா கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இன்னொரு 7-8 கண்ணுக்கு மாட்டை வந்து வச்சுக்க முடியும். இல்ல ஒரு கண்ணு 2 கண்ணுக்கு நீங்க கறந்துட்டு கொடுத்தீங்கனாலும் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல விலைக்கே மாட்டை வந்து விற்க முடியும். கண்டிப்பா வந்து லாபகரமான மாடா தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரிச்சு மாட்டை வாங்கிக்கோங்க. வாங்க 2வது மாட்டோட விற்பனை பதிவை பத்தி பார்த்துடலாம். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு, நல்ல வெயிட்ல இருக்கக்கூடிய மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல நெஞ்சு கணத்திலையும் பின் கணத்திலையும் மடி உள்ளத்திலையும் காம்பு உள்ளத்திலையும் இருக்கக்கூடிய மாடு. மாடு வந்து நல்ல ஒரு பேக் வெயிட்லையும் நல்ல ஒரு நெஞ்சு கணத்திலையுமே மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நல்ல ஒரு ஹெவியான சைஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். 2ஆம் ஈத்து மாடு தான். 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்துல இருந்து 10 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். இந்த மாடு வந்து பார்த்தோம்னா கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 23 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. நான் வந்து சொல்லியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பத்தலனாலும் நீங்க நேரில் போய் பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் ஃபுல் டீட்டெயில்ஸையும் சொல்லி வந்து கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் கேட்கணுமோ கேட்டுக்கலாம், என்னெல்லாம் செக் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். நல்ல அதிக கறவை திறனில் மாடு வேணும் அப்படின்னா நேரில் போய் ஃபார்மை வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை வந்து எடுத்துக்கோங்க. தாராளமாக விலை வந்து அனுசரித்து தருவாங்க. பார்க்க போகிற எல்லா மாடுமே, பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுமே சுழி சுத்தம் கொண்ட மாடுகள் தான். அதிகப்படியான கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடுகள், கிளைமேட் அடாப்ஷனும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடும் விற்பனைக்கு எங்கிருந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் இருந்து சஞ்சய் என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. 2ஆம் ஈத்து மாடு, 9 மாத சினியா இருக்கு. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்திலிருந்து 10 நாள் வரைக்கும் தாராளமாக டைம் எடுத்துக்கும். கறவை திறன் 23 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்றாங்க. உங்களுக்கு வேணும்னா உடனே டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவு பற்றியும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு தான். 2ஆம் ஈத்து மாடு. பல் வந்து 4 பல் தாங்க போட்டிருக்கு. தலையீத்து வந்து பார்த்தோம்னா முன்னே போட்டுருச்சு. இப்போ போட போகிறது வந்து பார்த்தோம்னா 2ஆம் ஈத்து மாடு. இப்போ தான் வந்து 4 பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஹைட் வெயிட்ல இருக்கக்கூடிய ஒரு கிராஸ் பிரீட் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மடி வளத்தையும் காம்பு வளத்தையும் பாருங்க, நல்ல நீட்டமான காம்பு, கறக்க பிடிக்கிறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 4 காம்பும் சுத்தமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மடி வளத்திலேயோ காம்பு வளத்திலேயோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மாடு நல்ல ஹைட் வெயிட், சுழி சுத்தமான மாடு. நம்ம லோக்கல் கிளைமேட் எல்லா கிளைமேட்டுக்கும் அடாப்டும் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடியிலிருந்து சஞ்சய் என்பவர்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு. 4 மாடுகள் கொடுத்துருக்கிறதுமே நல்ல குவாலிட்டியில், நல்ல ஹைட் வெயிட்டில், நல்ல பெருவட்டான மாடுகளாக தான் இருக்குது. கறவை திறனும் அதிகப்படியான கறவை திறன் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறனுக்கும் வந்து கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்கிறாங்க. இந்த மாடும் 18 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. கன்று போடுறதுக்கு இன்னொரு 10 நாளைக்கு மேலே தாராளமாக வந்து டைம் எடுத்துக்கும். நல்ல தண்ணி தீவனம் கொடுத்து பராமரி
பராமரிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த கண்ணுக்கு இந்த மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக 18 லிட்டர் கறவை திறன் எடுத்து கொடுக்கும். பாலில் வந்து நல்ல ஃபேட்டஸ் என்எஃப் கண்டென்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு 4-5 மாடு வேணும் அப்படின்னா டைரெக்டாக போங்க, போய் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாட்டை வந்து எடுத்துக்கங்க. மாடு வந்து பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியே இருக்கும். எல்லா டீட்டெயில்ஸையும் தெரிஞ்சுக்கலாம், மாட்டையும் செக் பண்ணிக்கலாம். நல்ல தரமான மாடுகளாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் வாங்கிக்கோங்க. 4 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு, 2ஆம் ஈத்து மாடுன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து ஒரு ஜெர்சி பிரீடு மாடு. நல்ல நெஞ்சிக்கணும், நல்ல பேக் வெயிட்டில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. பாலிஷான உடலமைப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். எவ்வளோ பேக் வெயிட் இருக்குது, மாட்டுக்கு வந்து என்ன மடிவளம் இருக்குது, காம்பவுலம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். நல்ல குவாலிட்டியில் ஒரு ஜெர்சி மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. கலருமே வந்து நல்ல கலரு, ஒரு ரெட்டின் ஜெர்சி அப்படின்னே வந்து சொல்லலாம். ஒரு 5-6 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு மாடாக தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. ஏன்னா மாடு வந்து 6 பல்ல 2ஆம் ஈத்து மாடுங்க. குவாலிட்டியில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கறவை திறனை பொறுத்த வரைக்கும் 20 லிட்டர் கறவை திறன் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. பார்க்கக்கூடிய எல்லா மாடுமே நல்ல ஹெவி சைஸில், நல்ல பேக் வெயிட்டில், நெஞ்சு கணத்தில் இருக்கக்கூடிய மாடு. நல்ல குவாலிட்டியில் தான் மாடுகள் எல்லாமே வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடும் வந்து சுழி சுத்தம் தான். தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு மாட்டுக்குமே நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மாடுகள் எதுவுமே தண்ணி தீவனம் சாப்பிடலன்னா இவ்வளோ பெரிய மாடாக வந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. அதுவும் உண்மைதான். உங்களுக்கு பிடிச்சிருக்கக்கூடிய மாடுகளை நேரில் போய் பாருங்கள். உங்களுக்கு எந்த மாடுகள் பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் எப்போவுமே நல்ல குவாலிட்டியான பொருளை வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கோம். குவாலிட்டி இல்லைனா நம்ம சேனலில் பொருளை வந்து போடுறது கிடையாது. அது வந்து ஒரு ரெண்டாவதாக ஒரு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மாடு வந்து குவாலிட்டியான மாடுகளாக இருக்குது உங்ககிட்டையும் அப்படின்னா நம்மளை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாட்டோட விற்பனை பதிவையும் ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 4 மாடுகளுமே நல்ல தரத்தில், அதிகப்படியான கறவை திறனில் ஒரு இளம் மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இதில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருந்துச்சுனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நல்ல மாட்டை தான் நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நேரில் போய் பார்த்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி மாட்டை வந்து நல்ல மாட்டை தேர்ந்தெடுத்துட்டு வாங்கிக்கோங்க. மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.